கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹுடைய கிருபையால் முஃமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்ட நல்லடியார்களாக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முஃமின்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிய வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமலும் இருக்கிறது. குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்துல பலருக்கும் குர்ஆன் ஓதுவது தெரிந்த விஷயமாக இருக்கிறது. ஒரு சிலர் குர்ஆனை ஓதுவதை தெரியாதவர்களாக அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஓத தெரிந்தாலும் கூட ஒரு சில நபர்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் தெரிந்தும் இருக்கிறது, தெரியாமலும் இருக்கிறது. தொழுகை என்று எடுத்துக்கொள்கிற பொழுது தொழுகை சார்ந்த விஷயங்களை பல முஃமின்கள் அறிந்திருக்கிறார்கள், அறியாமலும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு முஃமின் தான் ஒரு சில விஷயங்களை தெரிந்திருக்கிறான் அல்லது தெரியாமல் இருக்கிறான். நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்பது ஒரு முஸ்லிம் இந்த விஷயத்தை மட்டும் தெரியாமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு முஃமினுக்கு தொழுகையினுடைய உட்கட்டமைப்பு தெரியாமல் இருக்கலாம், சிக்கல் இல்லை, தெரிந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஓத தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு முஸ்லிம் ஒருபோதும் தெரியாமல் இருக்கக்கூடாது. எதை பற்றி தெரியாமல் இருந்தாலும் கூட இதை பற்றி ஒரு முஸ்லிம் அறியாமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் ரப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது நமக்கு விளங்குற மாதிரி சாதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு முஸ்லிம் கடவுள் கோட்பாடுகளை பற்றி தெரியாமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் என்றால் யார், இறைவனுக்கான தன்மைகள் என்ன, நாம் எந்த விதத்தில் மற்றவர்களோடு கடவுள் கோட்பாட்டில் முரண்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய தன்மைகள் என்ன, இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும், எப்படி அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே ஒரு முஃமின் எப்பொழுதும் அறிவு குறைவானவனாக ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. அப்படி இருக்கிற பொழுது அவனுடைய ஈமான் பரிபூர்ணமான ஒரு ஈமானாக இருக்காது. தொழுகாத ஒரு மனிதனுடைய ஈமானின் குறை என்பதை விட அமல்களின் குறை என்றுதான் நாம் அதை பார்ப்போம். ஒருவர் ஐசெல்லாம் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, 3 சூறாவை மட்டும் வைத்து தொழுது கொண்டிருக்கிறாரு, பிரச்சனை இல்லை, அந்த தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் என்றால் யார் என்றே தெரியாமல் ஒருவர் செய்யக்கூடிய வணக்கம் என்பது ஒருபோதும் அவருக்கு பலனளிக்காது. சொல்ல போனா அவர் ஒரு முஃமினாகவே இருக்க மாட்டார், முஸ்லிமாகவே இருக்க மாட்டார். எனவே நாம் எதை பற்றி தெரிகிறோமோ தெரியவில்லையோ அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்க வேண்டும். உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறது, நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது. எல்லா நபர்களும் தங்களுக்கென்று ஒரு கடவுளர்களை வைத்திருக்கிறார்கள். நாம் இறைவனை கடவுளாக அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருக்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ்விற்கான தன்மைகள் என்ன? ஒருவர் நம்மிடத்துல அல்லாஹ்னா யாருன்னு கேட்க நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நம்மகிட்ட ஒருத்தர் கேட்கிறார், நீங்கள் அல்லாஹ்வை வழங்குகிறீர்களே, அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்டால் இதோ இவன்தான் அல்லாஹ் என்று காட்டுவதற்கு நமக்கு இறைவன் கிடையாது. காரணம், இறைவனை நாம் நேரடியாக பார்க்க முடியாது என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் என்ன சொல்லுவோம்? நம்மிடத்துல ஒருவர் கேட்கிறார் அல்லாஹ்னா யார் என்று கேட்கிற பொழுது நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அதையும் குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. நாம் எல்லாம் சாதாரணமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூறா. அந்த சூறாவை தமிழாக்கத்தை நாம் அறிந்து வைத்திருந்தோம்னு சொன்னால் அதுவே நமக்கு கடவுள் கோட்பாடுகளுக்கான அடிப்படையாக போதுமான செய்தியாக இருக்கும். குலு அல்லாஹ் சூறான்னு சொல்லுவாங்க, சூரா இக்லாஸ். நம்ம எல்லாம் தொழுகையில பெரும்பாலும் எல்லா நபர்களும் மனப்பாடம் செய்து வச்சிருக்கக்கூடிய சூறா. குலு அல்லாஹ் அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 5 ஆயத். இந்த 5 ஆயத்துகளும் இறைவனுக்கான அடிப்படை தன்மையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆயத். நமக்கு என்ன அரபி தெரியும், தமிழ் தெரியாது. சும்மா ஒரு 5 வார்த்தை இதனுடைய தமிழாக்கத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். இந்த ஆயத்தினுடைய பொருளாக்கம் என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவன். நம்மகிட்ட ஒருவர் கேட்கிறார் அல்லாஹ் என்றால் யார், நீங்க இறைவனை வழங்குறீங்களா, இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது நாம் அழகாக சொல்லலாம் குல் ஹுவல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன். அல்லாஹு ஸமத், அந்த அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு தூக்கம் தேவையில்லை, அவனுக்கு ஒரு உருவம் தேவையில்லை, அவனுக்கு குழந்தைகள் தேவையில்லை, அவன் எந்த ஒரு விஷயத்தின் பக்கமும் தேவையற்றவனாக இருக்கிறான். நம்ம குர்பானி கொடுக்கிறோமா இல்லையா? பலருடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா அந்த பிராணியை பலியிடுவது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நினைக்கிறோம். ஆனால்
நாம் சொல்லுவோம் அல்லாஹு சமர். இந்த குர்பானியினுடைய பிராணியின் பக்கம் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறார். என்னுடைய தொழுகை அல்லாஹ்வை ஒருபோதும் நிரப்பக்கூடியதாக இல்லை. இந்த தொழுகை எனக்கான தொழுகை, இந்த இபாதத் எனக்கான இபாதத். இந்த தொழுகை எனக்கு நன்மை கிடைக்குமே தவிர அல்லாஹுக்கு உயர்வு கிடைக்கும் என்பது கிடையாது. இந்த இபாதத்தின் பக்கம் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறார். இந்த வணக்க வழிபாடுகளின் பக்கம் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. இது கடமையாக்கி இருக்கிறான், செஞ்சா நமக்கு தான் பிரயோஜனம். அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். லம் எலி, அல்லாஹ் யாரையும் இந்த மண்ணில் பெற்றெடுக்கவில்லை. அல்லாஹ் படைத்தான், நம்மை படைத்திருக்கிறான். நாம் படைப்பினங்கள், நாம் அல்லாஹனுடைய அடியார்கள். லம் எலி, அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. வலம் யூலத், அல்லாஹ் யாராலும் பெற்றெடுக்கப்படவில்லை. அல்லாஹுக்கு பெற்றோர்கள் என்று யாரும் கிடையாது. காரணம், கிறிஸ்தவ மதத்தில நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கடவுளாக ஏற்றிருக்கிற பொழுது மரியா என்கிற பெயர்ல கடவுளின் தாயாக ஒருவரை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்றோம் வலம் யூலத், அல்லாஹ் யாராலும் பெற்றெடுக்கப்படவில்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக இந்த துனியாவில எதுவும் இல்லை. இதுதான் கடவுள் பொருத்தம். நாம் குல்ஹுல்லா சூறாவ அரபியை மனனம் செய்து வைத்திருப்பதை போல் தமிழை மனனம் செய்து வைத்திருக்கிற பொழுது அது ஈமானை அதிகரிக்கும். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அல்லாஹ் யாராலும் பெற்றெடுக்கப்படவில்லை, அவனுக்கு நிகராக துன்யாவில் எதுவுமே இல்லை. அல்லாஹுக்கு நிகராக துன்யாவில் எதுவும் இல்லை. நம்மள நிறைய பேர் பார்க்கிறோம், குர்ஆன் ஓதிட்டு அல்லாஹ் பேர்ல ஈசா சவாபு செய்யுங்கன்னு சொல்லுவார். நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்தையுமே அல்லாஹின் பெயரால் தான் செய்கிறோம். அல்லாஹுக்கு அந்த குர்ஆன்ல என்ன தேவை இருக்கிறது? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக துன்யாவில் எதுவும் இல்லை. அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பரிபூர்ணப்படுத்தக்கூடியவன். இந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறான். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், அல்லாஹ்வை தவிர இந்த துனியாவில் யாரும் இறைவன் கிடையாது. குர்ஆன் பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய செய்தி என்பது மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பதுதான். குர்ஆன் நிறைய இடங்கள்ல இந்த இறைவனை பற்றிய தன்மைகளை நிறைய இடங்களில் பேசி இருக்கிறது. எனவே நாம் நிறைய செய்திகளை தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது மாதிரியான விஷயங்களை அவசியம் கற்று இறைவனின் மீதான ஈமானை நாம் அழுத்தமாக நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இதுல குறை வந்தால் நம்முடைய ஈமானில் குறை ஏற்பட்டுவிடும். ஈமானில் குறை ஏற்படுகிற பொழுது ஒரு முஃமின் பரிபூர்ணமான முஃமினாக முஸ்லிமாக இருக்க முடியாது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அடிப்படை தன்மைகளை உள்ளதை உள்ளபடி அடிப்படையாக விளங்கி புரிந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹருடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரந்தான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆகியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. காலம் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், கடனில்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், நம்முடைய சுய தேவைகளை நாமே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நிரந்தரமான உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.